ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கல்யாண நாளுக்காக ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி அதனால நாங்கள் வந்து ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். கடைசியில் கல்யாண நாள் அப்போ எங்களுக்கு லீவ் வந்து 3 நாள் கிடைக்கல. ஸோ அதனால் இப்போவே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மந்த்து ஃபுல்லாக நமக்கு கல்யாண நாள் மாதிரி தானே, அதனால் மார்ச் மந்த்து கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், மிஸ்டர் டான் வந்து பேக் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் இப்படி பேசுனா கேட்காது ஜி. அதாவது அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு இந்த உலகத்துக்கு. என்னன்னா, ட்ரிப்புனா யார் பிளான் பண்ணணும், யார் பேக் பண்ணணும்? வீட்டுக்காரர் தான் பேக் பண்ணணும். மனைவியாக பேக் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது எல்லா பொறுப்பான வேலைகளையும் பார்க்குறவங்க வந்து கணவன் தான். அதனால் நான் அந்த ஒரு டியூட்டியெல்லாம் அவருக்காக நான் விட்டு கொடுத்துட்டேன், அவ்வளோதான். சரி, ஓகே. இங்கே பாருங்கள், ஆதுவும் கிளம்பியாச்சு. ஆது இங்கே வா, ஹாய் சொல்லு. ஹாய். ஓகே மக்களே, நாங்கள் போகிற வீடியோவை வந்து அப்படியே போயிட்டே இருக்கும்போது கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு இப்படி சுற்றி காட்டுறதுக்கே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. வீடு ஃபுல்லாக துணியாக தொங்கிட்டு இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, வீடுனா அப்படி தான் இருக்கும். ஓகே, நம்ம வந்து பார்க்கலாம். மக்களே, நம்ம வந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு சீரியஸாக. இங்கே ஒருத்தவங்க வந்து மேடம் 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 இல்லை, வீடியோவுக்கு இல்லை, ஸ்டேட்டஸ்க்கு பாரு டக்குன்னு. ஹாய், ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவங்களும் சீரியஸாக ஃபோன் பேசினுக்கிறாங்க. சரிப்பா, என் தாயும் என் குழந்தையும் ஜாலியாக வராங்க. ஓகேவா, பாய். மக்களே, இது வந்து திருப்பட்டூரில் இருக்க பிரம்மதீஸ்வரர் டெம்பிள். மக்களே, நம்ம வந்து இப்போது திருப்பட்டூரில் இருக்க பிரம்மர் டெம்பிளுக்கு வந்து வந்திருக்கோம். ரொம்ப சவுண்டாக பேசுறதுக்கு காரணம் அதான், கோயில் இல்லை, அதனால் கொஞ்சம் குறுக்கி பேசுகிறோம். ஸோ இந்த கோயில் வந்து ரொம்ப எங்களுக்கு பிடிச்ச ஒரு கோயில். ராமேஸ்வரம் போகிற வழியில் திருச்சிக்கு முன்னாடியே இருக்குது இந்த கோயில். இங்கே வந்து சிவபெருமானை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பிரம்மர் தான். இங்கே இந்தியாவிலே வந்து பிரம்மருக்கு கோயில் இருக்க 2 இடங்கள், ஒன்று நார்த் இந்தியா, இன்னொன்று சவுத் இந்தியாவில் இங்கே மட்டும்தான் இருக்குது. நீங்களும் டைம் கிடச்சுன்னா வந்து பாருங்கள். இது வந்து இங்கே இருக்க அஷ்டலிங்கம் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த இடமே ஒரு மாதிரி பார்க் மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த கோயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக ப்ளசண்ட்டாக, அவ்வளோ சைலண்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே மனசே ரொம்ப ஆசையாக இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும்னு தோணிகிட்டு இருந்தது. அண்ட் எங்களுக்கு நடந்த ஒரு சம்பவம் சொல்கிறேன். எங்களுக்கு நடக்கலை, பட் நாங்கள் போகும்போது நடந்துச்சு. நாங்கள் போகும்பொழுது கோயில் சுற்றி வரும்போது இந்த இடத்துக்கிட்ட இந்த பெருக்கிற அம்மா ஒருத்தவங்க சொன்னாங்க, யாருனே தெரியல, கோயிலுக்குள்ளெல்லாம் நாப்கின்ஸ்லாம் போட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன் இப்படி பண்ணுறீங்க? யாராக இருந்தாலும் நான் கேட்குறேன், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கங்க தயவு செஞ்சு. இந்த கோயிலுக்குள்ளே இதை போடலைன்ற டாபிக் வேறு இருந்தாலும், ஹைஜீனிக்ன்ற விஷயம், நம்ம கோயிலுக்கு வர்றதே வந்து நம்மளோட சந்தோஷத்துக்காகவும் நிம்மதிக்காகவும் தான். அந்த இடத்துல வந்து நம்மளால் மற்றவங்களுக்கு முகம் சுளிக்கிற அளவில் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. வந்தோமா, கையெடுத்து கும்பிட்டோமா, கொஞ்ச நேரம் உக்காந்தோமா, மனசார சாமியை வேண்டோமா, வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும். நம்மளால் யாருக்குமே எந்த ஒரு இடையூறும் வராமல் நம்ம வந்து எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நடந்துக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு சின்ன அட்வைஸ். அதே போல் நான் இந்த பீரியட் வர மாதிரியான விஷயங்கள் வந்து ஆஹா ஓஹோ அவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரியும் நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே ஒரு நேச்சர் தான். பட் அது என்ன பண்ணுறோம், அதை நம்ம எப்படி தூக்கி போடுறோம். நமக்கு வந்து பீரியட் வர்றதோ பேட் யூஸ் பண்ணுறதோ ஒரு தவறான விஷயம் இல்லை. பட் அது மற்றவங்க கண்ணில் படுற மாதிரி அது ஒரு அன்ஹைஜீனிக்காக வந்து நம்ம எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்றதை வந்து நம்ம கற்றுக்கணும். முறையாக டிஸ்போஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம போடுற குப்பைகளை என்ன சொல்கிறது, துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்கள்ல, அவங்க தான் நம்மளோட குப்பைகளை வந்து அகற்றுறாங்க. அவங்களுமே ஒரு மனிதர்கள் தான். அவங்க வந்து முகசுளிக்கிற வகையில் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னோட சின்ன ஒரு
வேண்டுகோள்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குற யாருமே அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்படியே ஒரு வேளை இந்த மாதிரி நேச்சர் ஏதாவது உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா, அதை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணணும், ஒரு நியூஸ் பேப்பரில் வச்சு மடித்து அது யாரும் டஸ்ட்பின் எங்கே இருக்கோ அங்கே பார்த்து போட்டு போனீங்கன்னா உங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, மற்றவங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. வரவங்களும் நிம்மதியாக கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு போவாங்க. அவ்வளோதான் மக்களே, என்னோடய வேண்டுகோளாக இதை வச்சுக்கோங்க. மக்களே, நம்ம வந்து பிரம்மர் கோயில் பார்த்துட்டு சரி ஒரு 5 o'clock போல் ஆயிடுச்சுல, அதனால் வந்து 5 o'clock இல்லை 4:30 சம்திங். ஸோ அதனால் நாங்கள் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி A to B வந்திருக்கோம். எங்கள் காருக்கு வந்து ஏர் செக் பண்ணுறாங்க இப்போது. சரி அந்த நேரத்தில் வந்து நம்ம A to B போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வரோம். நானும் ஜீவாவும். டீ குடிக்க வரீங்களா? வரீங்களா? எத்தனை பேர் வேணால் வாங்க, நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம். உங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னென்னா, நாங்கள் இந்த ட்ரிப்பில் நிறைய கோயில் போனோம். எல்லா கோயிலையும் நாங்கள் தனித்தனி பார்ட்டாக போடுறோம். ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் மொத்தமாக போட்டால். அதனால் மக்களே, நம்ம A to Bயில் வந்து டீ குடிக்கிற அந்த டைமில் இங்கே பாருங்கள், பாப்ஸ் வந்து இங்கே விளையாடிட்டு இருக்காங்க. என்ன ஒரு ஹாப்பி. டேடி போகிறாரு இப்போ சண்டை வாங்கிறதுக்கு. இவங்க 2 பேரும் ஆதிரா கூட சேர்ந்தா ஜீவா வந்து ஆதிராவாவே மாறிடுறான், என்னன்னு தெரியல. ஜீவு சருக்கு அங்க பாருங்க என்னென்னலாம் பண்றான் பாருங்க. ஜீவா ஹாப்பியா? இரண்டு குழந்தைகள் ஒன்றாக சங்கமிக்கும் நேரம் பார்த்துக்கோங்க. பாருங்க, மாமியார் ஆட்டி விட மருமகன் ஆட ஒரே நாள் ஃபுல்லாக ஒரே கூத்தாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன்.